பொண்ணோட ஃபேமிலியில அப்பா, அம்மா, ஒரு பாட்டி, 3 தம்பிங்கன்னு மொத்தமா 7 பேர் இருக்காங்க. இதுல பாட்டிக்கு வயசாகிட்டதுனால நடக்க முடியாம எப்பவும் வீல் சேர்ல தான் இருப்பாங்க. கடைசி தம்பியா இருக்க இந்த குட்டி பையனுக்கு காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. அது போக கடந்த 3 வருஷமா இவங்க அம்மா என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத மர்மமான நோயால பாதிக்கப்பட்டு நாள் பூரா பெட்லயே தான் இருக்காங்க. உடம்பு சரியில்லாம போறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஃபேமஸான சிங்கரா இருந்தவங்க. இவங்களோட சம்பாத்தியத்தை வச்சு தான் மொத்த குடும்பமும் எந்த கஷ்டமே இல்லாம நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனா லாஸ்ட் 3 வருஷமா இவங்க எந்த ஒரு பாட்டுமே பாடாதனால இந்த ஃபேமிலியே கொஞ்சம் வறுமையில இருக்காங்க. இப்படி உடம்பு சரியில்லாம இருக்க தன்னோட அம்மாவை பார்த்து இவங்களோட பசங்களே பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க அடிக்கடி எதையாச்சும் பார்த்து பயத்துல கத்தி பயங்கரமா கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இவங்களோட வீடு வேற சுடுகாட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. பாவம் இந்த சின்ன பையலுக்கு என்ன பண்ணுவானுங்க. அன்னைக்கு நைட்டு நடு சாமத்துல இவங்க அம்மா ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. சரி என்னன்னு போய் செக் பண்ணி பார்த்தா எந்திரிச்சு உட்கார கூட முடியாத இவங்களோட அம்மா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம நின்னுகிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாம் இந்த பொண்ணுக்கு வந்து கெட்ட கனவு. ஆனா இப்போ உண்மையாவே இவங்க அம்மா ரூம்ல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. என்னடா இது கனவுல வந்த மாதிரி நிஜத்திலேயே நடக்குது. நான் அவங்க ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு கனவுல பார்த்த மாதிரியே அவங்க அம்மா எந்திரிச்சு நின்னுகிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே இவங்க தன்னோட பொண்ணு மடியிலே விழுந்து இறந்து போயிடுறாங்க.